ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னையிலேருந்து நம்ம vlog பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் vlogல நான் கார்டனிங், அதுக்கப்புறமா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான் பண்ணணுன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட. பாருங்கள், இது வந்து பட்டர்ஃப்ளை பிளான்ட் சொல்லுவாங்க. இதில் ஃப்ளவர் எல்லோ கலரில் இருக்கும். அந்த ஃப்ளவர் இருக்க டைமில் பயங்கரமாக பட்டர்ஃப்ளை வந்து அந்த செடியை சுற்றி இருக்கும். நமக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருந்தது அப்படின்னா கார்டனிங்கில் வந்து மகரந்த சேர்க்கை நல்லா நடந்து நமக்கு வந்து ஈல்டிங் நல்லா கிடைக்கும். அதுக்காக அந்த பிளான்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறமா நான் சிம்பிளான கார்டனிங் தான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து முன்னாடி நிறைய ஃப்ளவர் பிளான்ட்லாம் வச்சோம். பட் வந்து அது எல்லாமே வந்து சன்சைட்னால கரெக்டாக என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. சன்சைட் இருக்கனால சரியாக க்ரோத் ஆகலை. அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு எல்லாமே இன்டோர் பிளான்ட் டைப்பில் தான் பின்னாடி வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு கீரை. இதை வச்சு உங்களுக்கு ஒரு ரெசிப்பியும் இன்றைக்கி செய்யலான்ட்ருக்கேன். மழை வந்தனால நல்லா வளர்ந்துருச்சு. இது ஈஸியாக நமக்கு க்ரோ ஆகும். ஏன்னா வச்சு பாருங்கள், நீங்கள் சீக்கிரமே க்ரோத் ஆகும். இப்போ மழை இவ்வளோ பயங்கர சம்மர் தாண்டி ஒரு மலையில் இவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது சும்மா ஒரு பிட்டு சும்மாவே கிடந்தது. மழை வந்த உடனே பாருங்கள் அதுவே முளைச்சிருக்கு இல்லையா. மண்ணில் கூட ஊண்டலை. மழை வந்த உடனே அந்த காம்பு தன்னால் முளைச்சிருச்சு. அந்த அளவுக்கு நல்ல க்ரோத் கொடுக்கக்கூடிய கீரை தான் இது. இப்போ இன்றைக்கி கொஞ்சமாக கத்தாழை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கீரை பறிச்சிருக்கோம். கத்தாழை செடியும் நல்லா வச்சுருக்கேன். கார்டனிங் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் போடுறேன். இது வேஸ்ட்டான வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கும்ல, அதெல்லாம் சும்மா கார்டனில் அப்படி போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் செய்கிறப்ப தேவைப்பட்டால் நம்ம பறிச்சுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் டைப்பில் நம்ம கார்டன்லேருந்து பறித்த பருப்பு கீரையை வச்சு ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். சட்னி வந்து குழந்தைங்க எல்லாமே தோசைக்கு அந்த மாதிரி கொடுக்குறப்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிட்றப்ப கீரை சாப்பிட்ட மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. உளுந்தப்பருப்பு வந்து நீங்கள் வெள்ளை உளுந்து வச்சுருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கருப்பு உளுந்து இருக்கவும் அதை நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருங்க. தக்காளி இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். எப்பயுமே இந்த ஆயிலில் ஆட் பண்ணுறப்போ பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் இந்த ஆயில் இருக்கப்போ ஆயிலே ஆட் பண்ணிடலாம். மற்ற இன்க்ரீடியண்ட்லாம் போடுறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். அதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் சேர்த்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம தக்காளியை சாப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். நல்லா வதங்கணும். அதுக்காக நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம கார்டன்லேருந்து பறித்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். கீரை வந்துட்டு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. எப்பயுமே எல்லா குக்கிங்லேயுமே கீரையை ரொம்ப நேரம் குக் பண்ண மாட்டாங்க. சட்னிக்கு எந்த அளவு எல்லாமே வதங்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம வதக்குனா போதுமானது. இதோட கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் வந்து காரத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணும். லைட்டாக துருவி ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா சட்னி வந்து காரமே இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் வரும். அதனால் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாமே வதங்கிட்டுருக்கு. வதங்குற ஸ்டேஜ் வந்து லைட்டாக அந்த இலையெல்லாம் நம்ம கீரையோட இலையெல்லாம் நல்லா ஒரு மாதிரி சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி பக்குவத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வதங்கினது போதும். அதுக்கப்புறமா இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி. சிலர் தாளிக்கணும் அப்படின்னா தாளிச்சிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து வதக்கிறப்பயே ஆயில் ஆட் பண்ணனால தாளிக்க மாட்டேன். இப்போ ஃபைனலாக நம்ம தோசைக்கு இதை தொட்டு சாப்பிட்றப்போ நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் நம்ம ஹெல்த்தியாக கீரை சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நம்ம கிட்ஸ் எல்லாருக்குமே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ தட் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பேக் பண்ணி ப்ரீ பிளான்டாக வச்சுருக்கணும். அந்த இதில் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பிகாஸ் மார்னிங் எந்திரிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வேகமாக நம்மளால் அரைக்க முடியாது. ஸோ தட் இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சாச்சு. மெஷர்மெண்ட் வந்து பெருசாக இல்லை. நான் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இஞ்சி, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பூண்டு அது மாதிரி தான் எப்பயும் மெஷர் பண்ணி அரைச்சி வச்சுருப்பேன். நீங்கள் தேவைப்பட்டால் வெயிங் மிஷின் இருந்தது அப்படின்னா வெயிங் மிஷினில் வெயிட் போட்டு 50 கிராம்ஸ் ஆஃப் இஞ்சி, 50 கிராம்ஸ் ஆஃப் பூண்டு அது மாதிரி போட்டு கூட அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு
மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பறைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். நல்ல ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, இல்லைனா உங்கள்கிட்ட கிளாஸ் பாட்டில் அது மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிடுங்க. கைப்படாமல் எல்லாமே ஆட் பண்ணிவிடுங்க. ஸ்பூன்லேயே இது பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மீதி இருந்துச்சுன்னா அதை அப்படியே கூட வைங்க, ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்போ அந்த ஜாரில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நான் எடுத்து யூஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா இந்த கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்படி யூஸ் பண்ணுறப்போ நமக்கு இஞ்சி பூண்டு ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாமே கழுவி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இது பண்ணுறதுக்கு நம்ம கை விட்டு அதை உள்ள கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணாமல் இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.